காவல்துறை இன்றைக்கு இருக்கிறதா என்கிற நிலைமையே இன்றைக்கு இருக்கிறது. காவலர்களே கேவலம் கஞ்சா போன்ற போதை வசதிகளை விற்கின்ற சூழ்நிலை இந்த தீயவர்கள் ஆட்சியிலே தமிழ்நாட்டிலே விளங்கிக் கொண்டிருக்கின்றது. எங்கும் கொடுமை. இது போன்ற கொடுமையை கேள்விப்பட்ட இதில்லை என்கிற அளவிற்கு முன்னெல்லாம் சொல்வார்கள். நமது தமிழ்நாட்டிலே களப்பிரர்கள் என்கிற ஒரு திருடர்கள் கூட்டம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து அன்றைக்கு சேர சோழ பாண்டியர்களை எல்லாம் கொரில்லா முறையிலே போர் தர்மத்தை தாண்டி அவர்கள் தாக்கி அன்றைக்கு தமிழ்நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அந்த 300 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் இருண்ட காலம் என்று வரலாற்றிலே அன்றைக்கு பதியப்பட்டிருக்கின்றது. அதுபோல திமுக எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாலும் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஆட்சியாகத்தான் இருக்கும். எப்பொழுதெல்லாம் அம்மா அவர்கள் மீது தவறான பொய் பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறதோ அம்மா அவர்கள் ஆட்சி மீது அப்பொழுது மக்கள் ஏமாந்து அவர்களை ஆட்சியிலே அமர்த்தினார்கள். ஆனால் மீண்டும் அவர்களை அடுத்த 5 ஆண்டுகளிலே அவர்களை ஆட்சி பொறுப்பிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் துரத்தி எறிந்தார்கள். இன்றைக்கும் அதே நிலைதான் நீடிக்கிறது. இன்றைக்கு அவர்கள் மார்தட்டி கொள்கிறார்கள். பெண்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் மாதம் கொடுக்கிறோம். கோடை சிறப்பு தொகையாக 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் கொடுத்து விட்டோம். அதனால் தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் எங்கள் பக்கம் என்று சிறிதும் கூச்சமின்றி முதலமைச்சரும் அவரது வாரிசாகிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் போகிற இடங்களை எல்லாம் சொல்லி பெருமை கொட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் வாழ்கின்ற பெண்கள் எவ்வளவு மன வருத்தத்திலே இருக்கிறார்கள், எவ்வளவு மனம் கொதித்து போய் இருக்கிறார்கள். வீட்டிலே உள்ள பெண் பிள்ளையை வெளியிலே அனுப்பவே இன்றைக்கு அஞ்சுகின்ற சூழ்நிலை நிலவுகிறது. அது மாத்திரமல்ல, முன்பெல்லாம் ஆண் பிள்ளை தானே வெளியில் சென்று விட்டு வரட்டும் என்று பெற்றோர்கள் அன்றைக்கு இருந்த காலம் மாறி போய் இன்றைக்கு பள்ளி செல்கிற மாணவர்கள் இருந்து கல்லூரியில் படித்து முடித்த மாணவர்களை இளைஞர்கள் வீட்டை விட்டு வெளியேறினால் பெற்றவர்கள் மடியிலே நெருப்பை கட்டிக்கொண்டு பயந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. காரணம், பெட்டி கடைகளிலே முன்பெல்லாம் பீடி சிகரெட் வாங்கி கொடுக்கிறார்கள் என்று தங்கள் பையன்களை பிள்ளைகளை கண்டிப்பார்கள். இன்றைக்கு பெட்டி கடைகளில் கூட சந்து முட்டுகளில் கூட பட்டி தொட்டி எல்லாம் கஞ்சா மற்றும் ஹெராயின் போன்ற பெயர் கேள்விப்படாத போதை வஸ்துக்கள் இளைஞர்களுக்கு குறிவைத்து விற்கப்படுகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டின் இளைஞர் சமுதாயம், மாணவர் சமுதாயம் இன்றைக்கு இந்த போதை மருந்து பழக்கத்திற்கு அடிமையாகி பல்வேறு சமூக விரோத செயல்களிலே ஈடுபடுகின்ற சூழ்நிலையை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை ஆட்சியில் இருந்தால் போதும் என்பதுதான் அவர்களின் ஒரே எண்ணம். தமிழ்நாட்டை கொள்ளையடிக்க வேண்டும். இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் ஊழல், எந்த துறையிலுமே ஊழல் இல்லாத துறையே இல்லை என்கிற அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் ஊழல் குற்றச்சாட்டுகள், வழக்குகள் அவர்கள் மேல் பாய்கின்ற சூழ்நிலை. அவர்களின் அமைச்சர்கள் இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது அவர்கள் வெற்றி பெற வேண்டும், இல்லை என்றால் அங்கே உள்ள அனைவருமே சிறைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. இப்பொழுதே பார்த்தீர்கள், திருச்சி